நம்மளுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இன்றும் இந்த மண்ணில் இருப்பதற்கு அன்று நடத்தப்பட்ட போராட்டம் தான் காரணம். அந்த போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டது இணையத்தால் மட்டுமே சாத்தியமானது. இந்த சமூக வலைதளம் என்பது இந்த இளைய சமுதாயத்திற்கு வளர்ச்சியாக மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு வாகனத்தை நம்ம என்ன வீழ்ச்சியாவாக பார்த்துக்க இருக்கோம். ஒரு ஏரோப்ளேன் மேலே பறக்குதுன்னா அதை வீழ்ச்சியாக பார்க்கறது கிடையாது. அதை இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு யாராக இருந்தாலும் நம்ம அம்மாக்கள் சிறு வயசில் நமக்கு ஓடியோ விளையாட்டு காட்டோ நிலாவு காட்டியோ ஏதோ அடிச்சோ திட்டியோ எப்படியோ சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மம்மிஸ் என்ன பண்ணுறாங்க? ஃபோனை காட்டி சுட்டி கண்ணம்மா பாரு, கோகோ மெலன் பாரு, ஒரு இடத்துல அசையாமல் உட்காந்து அழகாக அம்மா கொடுக்குற சாப்பாடை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த குழந்தைய வேற என்ன பண்ணும்? அம்மா சொல்கிறதான் கேட்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஆடாமல் அசையாமல் உட்காந்து ஃபோனை பார்த்து நல்லா சாப்பிட கற்றுக்கிடுச்சு. இப்போ வேலையின்மைங்கிறது சத்தியமாக சொல்கிறேன், வேலை இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் சம்பளம் குறைவான வேலை தான் எடுத்தோடனே கிடைக்கும். அதை இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் போன்றதெல்லாம் வேலையின்மை இளைஞர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. 2024 வேலையே கிடைக்க போகிறதில்ல. எண்ணற்ற நிறுவனங்கள் வேலை இருந்து ஆளை தூக்கிட்டாங்க. தூக்க தான் செய்வாங்க. வேலை செய்யாமல் யூடியூப்பில் போக நியூஸ் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்க மட்டும் அனைவருக்கும் மதிய வணக்கம். இருங்க. நாகரத்னம் அங்கம்மாள் கலைக்கல்லூரியில் இந்த மதிய வேளையில் மாணவர்களுக்கான விவாத அரங்கத்தில் என்னை தலைமை ஏற்க அழைத்தமைக்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கீதா கண்ணன். மைமுதிரை என்னும் பேரில் மாண்டிசரி பள்ளிகள் நடத்தி வருகிறேன். மழலையருக்கான மாண்டிசரி பள்ளி அது. இதுவரைக்கும் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெற்றோர்கள் 400-500 பேர் எனக்கு முன்னால் உட்காந்துருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற பெற்றோர்கள் முன்னால் தான் என்னோடய பேச்சு இருந்திருக்கு. இன்றைக்கி தான் முதல் முறையாக கருத்து மோதல்கள் பண்ணிக்கிற ஒரு மேடைக்கு நான் முதலாக இப்போ தான் வந்திருக்கேன். அதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கல்லூரிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக வலைதளம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது, நானே ஃபேஸ்புக்கில் 14 ஃபாலோயர்ஸோடு தான் ஃபேஸ்புக்கை நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க. செல்ஃபோனை நான் எப்போ எடுத்தாலும், இதை தவிர உனக்கு வேறு வேலையே இல்லையா, இதனால் எவ்வளோ கெடுதல் வருது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் என்னோட விவாதிக்கிற என்னோட அம்மாவும் என் கூட தான் இருந்துகிட்ருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், 21 வயதில் எனக்கு பொண்ணு எல்டிசி கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படிச்சிட்ருக்கா. அவள் செல் இல்லாமல் அவளை பார்க்குறது ரொம்ப அரிது. அந்த செல்லை அவகிட்ட இருந்து எடுக்கும்போது இந்த உலகத்தோட உச்சக்கட்ட கோபத்தை அவகிட்ட தான் பார்க்க முடியும். அப்படி என்ன இதில் இருக்குது? இன்றைய இளைஞர்கள், அதாவது இளைஞர்களாக எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 2.5 வயது குழந்தைகளோட பெற்றோர்கள் தான் எனக்கு பள்ளிக்கூடத்தில் அதிகம். பெண்கள் அம்மாக்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இளைஞர்களுக்கிட்ட எப்போவுமே ஒரு குணம் இருக்கும். எந்த விஷயத்தையும் சொல்கிறவங்க பணிவாகவும் அன்பாகவும் அவங்க ஏற்றுக்கிற முறையிலையும் சொன்னால் அவங்களுக்கு நம்ம முதல்ல வேலை செய்கிற வேலையாளாக இருப்போம். அதே மனிதன் அதிகார தோணியில் ஆளுமை தன்மையோடு பேசினா அந்த வேலை கண்டிப்பாக நடக்காது. ஸோ முதல் 2 தலைமுறைகளுக்கான இடைப்பட்ட இடைவெளி எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நான் இந்த சமுதாயம் என்னோடய மாணவர்களான பெற்றோர்களை எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, முதல்ல என்னோடய பள்ளியில் நான் முதலாக எந்த விஷயத்தை உள்படுத்த விரும்புவேன்னா, உணவு பழக்க வழக்கத்துலேருந்து தான் நான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுவேன். உணவே மருந்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப குறிப்பாக இருப்பேன். நிறைய என்னை மாதிரி அம்மாக்கள் என்ன சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, பெண்கள் சமையல் பண்ணுறதே இல்லை, குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த செய்கிறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைய தலைமுறை மேலே திரும்ப திரும்ப வச்சுட்டே இருக்கோம்.
இல்லை அதில் வந்து நான் மாறுபடுவேன். என் பள்ளியில் நீங்கள் வந்தீங்கன்னா 3 வேளையும் குழந்தைங்களுக்கு சமச்சீர் உணவு தான் கொடுக்கணும், சிறுதானியத்தோடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அது இன்றைய தலைமுறை கண்டிப்பாக கடைபிடிக்கிறாங்க. அதுக்கு கூட இந்த சமூக வலைதளம் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஒரு அம்மா சொல்லி கொடுத்தா அவங்க செய்கிறதில்ல, பாட்டி சொன்னால் கேட்குறதில்ல, யூடியூப் சேனலை பார்த்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாராக இருக்காங்க. சரி, யூடியூப் சேனல் பார்த்து வலைதளங்களை நம்ம சப்போர்ட் பண்ணி செஞ்சோம், அதில் தரமும் சுவையும் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி. அப்போ வீட்டில் யார் இருக்கா? நம்மளோட மூதாதையர்களும் முதல் தலைமுறையும் தான் சரியான விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிற எஜமானர்கள். ஸோ அப்போ வலைதளங்கள் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்க விஷயங்களை நம்ம நேரடியாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இன்னும் அடுத்து வர நிறைய தலைமுறைகளுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற குழப்பமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 100 ஆண்டுகளில் நம்ம உலகம் வளர்ச்சி அடைஞ்சதை அடுத்த 10 ஆண்டுகளில் ரொம்ப துரித வளர்ச்சிக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆய்வு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உலகத்தை முழுந்தையும் ஆண்டுக்கிட்டு இருக்கு. இதில் வலைதளம் அப்படிங்கிற விஷயம் எனக்கே நீங்கள் எல்லோரும் என்ன வாதிட போகிறீங்க, அதிலிருந்து நான் என்ன இங்கேருந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வத்தோடு தான் இதில் கலந்துட்டுருக்கேன். இதை நீங்கள் பேசுகிறதுல எப்போவுமே நான் சமுதாய அக்கறை உள்ளவள், அதை பற்றி நம்ம பின்னால் பேசலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது என்னோட மகள் அபராஜிதா உருவத்தில் தான் அவங்கள பார்க்குறேன். அவள் எப்படி என் கூட பேசுவாள், என்ன எனக்கு கூட அவள் விவாதம் பண்ணுவாள் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அந்த விவாதத்துக்குள்ளே போகலான்னு நம்புகிறேன். முதலில் வளர்ச்சி குறித்து பேச வர்றாங்க. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தே, அன்றும் இன்றும் என்றும் அழியாத செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, உன்னை வணங்கி உள்ளங்கைக்குள் உலகமாம் அலைபேசி தொலைபேசி வாயிலாக அதற்கு வித்திட்ட கிரகாம்புல் அவர்களையும் வணங்கி, நங்கூர போல் நச்சென்று அமர்ந்திருக்கும் நடுவர்களையும் வணங்கி, என்னுடைய கருத்து இளைஞர்களின் வாழ்க்கையில் இணையதளம் வளர்ச்சி என்ற தலைப்பில் நாகரத்தின மங்காளம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக மோனிகா என்ற நான் முன்மொழிகின்றேன். இணையம் எப்படி நம்மளுக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்துதுன்னு எனக்கு இங்கே ஒன்றுமே புரியவே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஐடி கம்பெனியில் இருந்து வணிகவியல் துறையிலிருந்து கல்வித்துறை வரை எல்லாத்துலேயுமே இணையம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் நம்மளுக்கு இப்போ பரீட்சையில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டால் கூட நம்மளால உடனுக்கு உடன் அதை சரி செய்யறதுக்கோ ரெஃபர் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு இணையம் தேவைப்படுது. நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு ஏற்படுற குழப்பங்களை கூட உடனுக்கு உடன் இணையத்தின் மூலமாக அவர்கள் சரி செய்துக்காங்க. அதை வச்சு நம்மளுக்கு சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு இது வீழ்ச்சின்னு சொல்றாங்க. ஆனா செவ்வாய்க்கு இப்ப நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணோம். அந்த இடத்துல அதில் ஏற்பட்ட ஒரு கோளாறு ஒரு இளைஞனால் சரி செய்யப்பட்டது என்பது உண்மை. அந்த இளைஞனுக்கு இப்பேற்பட்ட அறிவை கொடுத்தது இணையதளம் தான். எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மளால படத்தை உடனுக்கு உடன் பரிமாறி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியுது. ஏன் இப்ப எத்தனை காலேஜ் பசங்கிட்ட ஃபோன்பே இருக்கு, பேடிஎம் இருக்கு. அப்ப அது நம்மளுக்கு வீழ்ச்சியவா கொடுக்குது? நிச்சயமா கிடையாது. அது வளர்ச்சியை தான் நம்மளுக்கு தருது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, உலகத்தின் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று புத்தகமாம். அந்த புத்தகத்தை நாங்க போனுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அப்புறம் எப்படி அது எங்களுக்கு வீழ்ச்சியாக இருக்கும்? காமஸ்ன்னு சொல்லி போர்டில் எழுதி போட்டாங்களா, 2M வருமா 3M வருமா டவுட்டா இருக்கும். 4 எழுத்து கரெக்டா தெரியும், 5வது எழுத்து என்னன்னே புரியாது மேம். ஆனா இப்ப போய் நாங்க யூடியூப்ல போட்டோம்னா அதை பத்தி அக்குவேர் ஆணிவேர் அத்தனை டீட்டெயில்ஸையும் கொடுத்துருது எங்களுக்கு 1 நிமிஷத்துல. அந்த காலத்துல முற்றிலுமே மனப்பாட கல்வி மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ எங்களால எல்லாத்தையுமே விஸ்வலைஸா பார்த்துக்க முடியுது. 6 முறை படித்து எழுதுவது என்பது ஒரே ஒரு முறை படம் பார்க்கிறதுக்கு சமமா. அதை வச்சு சொல்றேன், பிசிக்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ரியில இருந்து எல்லாத்தையும் நம்மளால லைவா பார்க்க முடியுது. அதனால இது எங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. முன்னாடி நடந்த பட்டிமன்றத்துல கூட அனைவருமே ஜல்லிக்கட்டை பத்தி பேசினாங்க. நம்மளுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இன்றும் இந்த மண்ணில் இருப்பதற்கு அன்று நடத்தப்பட்ட போராட்டம் தான் காரணம். அந்த போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டது இணையத்தால் மட்டுமே சாத்தியமானது. இது உலகத்துல அழகான உணர்வு என்பது காதல். உலகம்தான் காதல், காதல் தான் உலகம்ன்ற காலம் போய்
இணையம்தான் காதல், இணையத்தில் தான் காதல் என்ற காலம் வந்து விட்டது. அதை லவ் டுடே படத்துல ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. அப்படி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த உறவுகள் கூட நம்மளால என்ன பண்ண முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது, நம்மளோட இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள முடியுது. அதன் அடிப்படையில சொல்றேன், இணையம் என்பது எங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறது. ரோஜாக்களில் முட்கள் இருக்கத்தான் செய்கின்றது, கடலிலும் சீற்றம் ஏற்படத்தான் செய்கிறது. அதற்காக அதை நாம் அது அநீதி என்று சொல்லிவிட முடியாது. அது இன்றும் எண்ணற்ற மீனவர்களின் பசியை தீர்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் சொல்கின்றேன், இணையம் எங்களுக்கு வளர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அழகான பெண்களை பார்க்கும்போது கண்ணியமாக இருக்க வேண்டுமா, கலைஞனாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். அதேபோல் இணையத்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள். ஆனால் வீட்டில் முதல்ல ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ கையில் இருக்குன்னு தெரியும். கூகுள் பே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கே தெரியறதில்ல. இன்னொன்று, கரெக்டான நபருக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிறதுலையும் சிக்கல் இருக்கே. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? பின்னால் பேசும். வீழ்ச்சி. மாணிக்க பரலாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, முத்துக்களாய் மிளரும் என் சகோதர சகோதரிகளே, எனது பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவங்க வளர்ச்சி, மொபைல் ஃபோனால வளர்ச்சி மட்டுமே கிடையாது, வீழ்ச்சியும் இருக்கு. வளர்ச்சியோட வீழ்ச்சி எவ்வளோ கொடியுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் நடுவர் கூட ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, வீழ்ச்சியில இருந்து தான். மொபைல் ஃபோன் எப்பயுமே நல்லதை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லை, வீழ்ச்சி அதிகப்படியாக சொல்லி கொடுக்கறது. இப்போ இருக்கிற நம்ம எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் நண்பர்கள் இல்லைன்னு சொல்கிறோம். காரணம், நண்பர்கள் இல்லை அப்படிங்கிறது இல்லை, நம்ம கிட்ட மொபைல் ஃபோன் ரொம்ப நேரம் இருக்குங்கிறது தான். மொபைல் ஃபோன்னு சொல்கிறத விட அது வந்து நமக்குள்ள ஒரு பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டுச்சோ இன்னைக்கு மொபைல் ஃபோன் எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. காரணம், வளர்ச்சியை விட வீழ்ச்சி தான். எல்லாரும் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி மொபைல் ஃபோனுக்காகவே வாழ ஆரம்பித்த நாட்கள்லாம் மாறிடுச்சு. இப்போ உள்ள அம்மாக்கள்லாம் குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன் காட்டி சோறு விட்டுறாங்க. அப்போ தோணும், என்னடா அம்மா எல்லாம் மொபைல் ஃபோன் காட்டி சோறு விட்டுறாங்களே, அப்போ கதை சொல்லி சோறு ஊட்டிய தாய் எங்கேன்று. ஒரு சில தாய்மார்கள்லாம் சொல்கிறாங்க, என் குழந்தை மொபைல் ஃபோனை பார்த்தா அப்படியே பேசாமல் இருந்துரும், அமைதியாக இருக்கும், நல்ல பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் பெருமையா? தாய்க்கு அடங்காத பிள்ளையே கிடையாது. அது மாதிரி தான் மொபைல் ஃபோனை பயன்படுத்திகிட்டே இருந்தால் அது ஒரு பிள்ளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தாய்மார்களே இப்போல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சவறுன்னு தெரியும், தாய்மாருக்கே அது தவறு தான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை கொடுக்க தான் செய்கிறாங்க. அதையும் பெருமையாக கொடுக்குறாங்க. அதுதான் மன வருத்தமாக இருக்குது. இப்போ உள்ள நண்பர்கள் கிட்ட ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, நண்பர்கள் கிட்ட நான் எதையுமே பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஏன் எல்லாரும் நம்ம போய் அந்தரங்க விஷயத்த கூட மொபைலில் பகிர்ந்துக்கிறோம்? ஆனால் அது சேஃபாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சேஃப்னு சொல்கிறோம், சோஷியல் மீடியானால் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறத விட, நான் சோஷியல் மீடியானால் இவ்வளோ பேர் அழிஞ்சு போனாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத இன்றைக்கும் வரைக்கும் கூடிக்கிட்டே தான் இருக்குது, குறைஞ்ச மாதிரி இல்லவே இல்லை. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையெல்லாம் கிடையாது. அதிகப்படியான கதிர்வீச்சுனால தலைவலியில் ஆரம்பித்து புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் இன்றைக்கி விடுது. யுனைடெட் கிங்டம் ஒரு அறிக்கையை நடத்தியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆய்வறிக்கையில் கர்ப்பிணி பெண்கள் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கருவில் உள்ள குழந்தைக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துதுன்னு, மன அழுத்தத்தினால அந்த சிசு வளர்றதை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது கருவில் கூட அந்த மொபைல் ஃபோன் போய் கை வைக்குது. அது நமக்கு தேவையா? அளவை மீறினால் அமிர்தமும் கூட நஞ்சு தான். அந்த அளவு என்னன்னு தெரிஞ்சு தான் நம்ம பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா எல்லாமே நஞ்சில் தான் கொண்டு போய் முடியும். நமக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோனில் பார்க்குறோம். ஆனால் அந்த பார்த்துட்டு இருக்கும்போது ஆசிரியர்கள் எல்லாமே கொடுக்குறாங்க, நம்ம போய் உடனே மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது பார்க்குற எல்லா வீடியோவும் நம்ம அதை நோக்கி தான் பார்க்குறோமா அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஒரு வீடியோ பார்த்தா சைடில் பார்க்க தோணும், இன்னொரு வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி விட்டு பார்த்தா தான் என்ன அப்படின்னு தோணும். அப்படி பார்த்து தான் இன்றைக்கி எவ்வளோ கொடிய நிலைமையில வந்து நம்ம நிற்கிறோம்.
எத்தனையோ பெண்கள் இதனால கஷ்டப்பட்டுட்டு இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்களை பசங்க எல்லாரும் தப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மொபைல் ஃபோனால் எவ்வளோ பேர் அதை தப்பாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கணுன்னு தூண்டுறதே அந்த மொபைல் ஃபோன் தான். அந்த மொபைல் ஃபோனில் காட்டுற விஷயத்தை தான் அவங்க இதெல்லாம் நேர லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மொபைல் ஃபோனில் ஒரு பொண்ணு ஆடுதா, அப்போ அதை பார்த்தா அப்போ அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அவங்களே அப்படிங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மொபைல் ஃபோன் தான் கூடவே இருக்கிறது தான் காரணம். எவ்வளோதான் நன்மை இருந்தாலும் மொபைல் ஃபோன் வந்து தீமை தான். ஏதோ ஒரு முடிவில் அது கொண்டு போய் கடைசியாக தீமையில் தான் முடியும். எவ்வளோதான் நன்மைன்னு போனாலும் கடைசியாக நம்ம தீமைக்கு தான் வந்து நிற்கிறோம். அப்படியா? தீமைதான்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்கள், என்ன அப்போ உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் இஸ்காக் அஹமத், வக்வாரிய கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன். இந்த சமூக வலைதளம் என்பது இந்த இளைய சமுதாயத்திற்கு வளர்ச்சியாக மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு வாகனத்தை நம்ம என்ன வீழ்ச்சியாவாக பார்த்துக்க இருக்கோம். ஒரு ஏரோப்ளேன் மேலே பறக்குதுன்னா அதை வீழ்ச்சியாக பார்க்கறது கிடையாது. அதை இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? வாட்ஸ்அப்பில் ஹாய்ண்டு ஆரம்பிக்குது, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் தொடங்குது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டில் முடியுது. அப்படி தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. எப்படின்னா, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு எந்த ஒரு திறமையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் அவனை ஒதுக்கி வைக்குதுன்னா, அவன் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளியே காட்டுறான் பார்த்தீங்களா? அந்த திறமையின் மூலமாக அவன் உலகம் முழுவதும் எல்லா இடத்திற்கும் சென்று தங்களுடைய திறமையின் மூலமாக ஒரு தொழில் மூலமாக அதை மாற்றுகிறான் பார்த்தீங்களா? அது எப்படி நம்ம வீழ்ச்சின்னு சொல்ல முடியும்? இது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இளைய சமூகமும் இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய அந்த ரெஸ்யூம், அந்த எடுக்கிற முறை கூட இன்றைக்கு இதே நம்முடைய இன்டர்நெட் மூலமாக தான் ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எப்படி நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அது மூலமாக நமக்கு என்ன பலன்கள், அதன் மூலமாக நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்து தான் அந்த முறையில் தான் இன்றைக்கி போய்க்கு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான். இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களும் பல இளைய சமூகத்தினுடைய கையில் இருந்து தான் துவங்குது. ஏன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய கைபேசியின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை ஒரு கிராமமாக மாற்றக்கூடிய முறை தான் இந்த கைபேசி. இந்த கைபேசியின் மூலமாக தான் பல தீமையான விஷயங்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது 2017. ஒரு கற்பழிப்பு ஒன்று நடைபெறுது. அந்த கற்பழிப்பு யாருக்குமே தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையே சேர்ந்து அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணை எரித்து அவங்களுடைய குடும்பத்தினரை ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த முறைன்றது யாருக்குமே வெளியே வரலை. அந்த பெண் கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்தியே வெளியே வரல. அந்த ஒரு நிலையிலும் கூட இதே வலைதளங்கள் தான் இதன் மூலமாக இளைஞர்கள் வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக தான் அதனுடைய உண்மை வெளிப்பாடுகள் வெளியே வந்து யார் கற்பழிப்பில் ஈடுபட்டாங்களோ அவங்க மீது வழக்கு பதிவு போடப்பட்டிருக்குது. கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வு, தன்னுடைய சகோதரனை தன்னுடைய தம்பியை காப்பாற்றுறக்காண்டி ஒரு தொற்று நோய் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மரபணு நோய் மூலமாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரி தன்னுடைய சகோதரனுக்கும் அந்த நோய் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரணமாக எடுத்து இந்த சமூக வலைதளம் மூலமாக என்னுடைய சகோதரனுக்கு இப்படி ஒரு முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனுக்கு தேவைப்பட்ட அந்த இன்ஜெக்ஷனுடைய தொகை கோடிக்கணக்கில் இருந்துச்சு. அந்த தொகை முழுவதும் அந்த சமூக வலைதள நண்பர்கள் மூலமாக கிடைச்சி அந்த பையனுக்கு மருத்துவ உதவி கிடைச்சிச்சு. அந்த சகோதரி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ இந்த சமூக வலைதளம் என்பது பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அதை நன்மையா தீமையா எடுத்துக்கிறது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. ஜல்லிக்கட்டினுடைய போராட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் ஆலையினுடைய போராட்டமாக இருக்கட்டும், துப்பாக்கி சூடு நடத்திய அந்த சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலமாக தெரியப்படலை, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூலமாக தான் தெரியப்பட்டுச்சுன்றது நிதர்சனமான உண்மைதான். நம்முடைய கையில் தான் அது இருக்கிறது, நன்மையா தீமையா என்று எடுப்பதற்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இளைய சமூகத்திற்கு இது அதிக வளர்ச்சியை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. பதிலுக்கு நீங்கள் சொல்லலாமா? என் பேர் அஸ்ரத் நிஷா அப்பாஸ். நான் ஃபஸ்ட் இயர் சைக்காலஜி இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். என் காலேஜ் நேம் நாகரத்தின மங்காளம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எல்லா புகழும் இறைவனுக்கே. மேடையை அலங்கரிக்க அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது எதிரணியாக இருந்தாலும் பரவாயில்லை, வணங்குவது எனது வழக்கம்.
சமூக ஊடகங்களின் தீமைகளை பற்றி எடுத்துரைக்க வந்திருக்கும் எனது தோழிகளையும் வணங்குகிறேன். இன்றைய இளைஞர் சமுதாயம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா குழந்தையிலிருந்து நம்ம அம்மாக்கள்கிட்ட இருந்து. அந்த காலத்தில் அம்மாக்கள் நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம அம்மாக்கள் சிறு வயசில் நமக்கு ஓடியோ விளையாட்டு காட்டோ நிலாவு காட்டியோ ஏதோ அடிச்சோ திட்டியோ எப்படியோ சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மம்மிஸ் என்ன பண்ணுறாங்க? ஃபோனை காட்டி சுட்டி கண்ணம்மா பாரு, கோகோ மெலன் பாரு, ஒரு இடத்துல அசையாமல் உட்காந்து அழகாக அம்மா கொடுக்குற சாப்பாடை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த குழந்தைய வேற என்ன பண்ணும்? அம்மா சொல்கிறதான் கேட்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஆடாமல் அசையாமல் உட்காந்து ஃபோனை பார்த்து நல்லா சாப்பிட கற்றுக்கிடுச்சு. அடுத்து என்ன பண்ணும்? ஓடி ஆடி விளையாட பார்க்கும். இன்றைக்கி இருக்க குழந்தைங்கள் அப்படியா? தெருவே வெறிச்சோடி போயிடுச்சு. எங்கடா குழந்தைங்கள்னு தேட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் எங்கே இருக்காங்க? கைபேசியில், ஆன்லைனில், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்க கூட இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதிசயம் ஒன்றும் இல்லை. அடுத்து கேம் அடிக்ஷன். நம்ம அண்ணாக்களோ அக்காங்களோ இப்போ இருக்க கேம் அடிக்ஷன் என்னென்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயர். எங்கே பார்த்தாலும் சுட்றா, அவனை புட்றா, எங்கடா போகிறீங்கன்னு கூட தெரியல. சுட்றான்னு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர யாரை தான் சுடுறாங்க, எதுக்கு தான் சுடுறாங்கன்னு தெரியாமலே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வலையதளத்தில் தட்டுனால எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்தையுமே வலையதளத்துலேருந்து கற்றுக்க முடியுமா? பெரியவங்க இருக்காங்க, தேடி போய் கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம தேடுறதையே மறந்துட்டோம். எங்கே தேடிக்கிட்டு இருக்கோம்? இணையதளத்தில் உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு ஆன்சரை கொடுக்குது, அதுதான் கரெக்டான கண்ணை மூடி நம்புகிறோம். ஆனால் போய் எக்ஸாம் எழுதுனா தான் தெரியுது அந்த ஆன்சர் தப்புன்னு. அடுத்து இப்போல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப அதிகமாயிருச்சு. பொம்பளை பிள்ளைங்க தான், நாங்கள் தான் பண்ணுறோம், வேற யார் பண்ணுறா? ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நல்லா இருக்குல்ல, இது கடைக்கு போனால் 600 700 சொல்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் பார்த்தா 300 தானே. நம்ம என்ன காலேஜுக்கு தானே போகிறோம், 2 நாள் போடுவோம், அடுத்து பழசாயிடுச்சுன்னா வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் என்ன பண்ணுறோம்? ஆன்லைன் ஷாப்பிங்கில் கண்ணா பின்னான்னு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து சாப்பாடு கூட ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கடைக்கெல்லாம் போக தேவையில்ல, எந்த சிரமமும் இல்லை. ஃபோனை தட்டுவோம், சாப்பாடு வீட்டுக்கே வந்துடும். கண்ணை மூடி நல்லா கப்புன்னு சாப்பிட்டுட்டு தூங்கணுமா அப்படி இருக்கும். அடுத்து பேசிக்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போலாம் அமெரிக்கா அண்டை வீடாயிருச்சு, அண்டை வீடு அமெரிக்காவாயிருச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானா செத்தானான்னு கூட தெரியலை, அப்படி இருக்கும் இந்த உலகத்தில். அது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்லைல்ல. ஏன்னா இப்போ எல்லாருமே எதில் தான் இருக்கோம்? வாட்ஸ்அப்பில் இருக்காங்களா, ஆன்லைனில் இருக்காங்க. எங்கே இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு பால் வாங்கணுமா கூட வாட்ஸ்அப்பில் தான் கேட்க வேண்டிய நிலைமை. அவங்க கூட ஃபோன் பண்ணி சொல்கிறது கூட இப்போல்லாம் டைம் இல்லை. அவங்களுக்கு மெசேஜ், எனக்கு 500க்கு பால் வாங்கி வச்சுருங்க, நான் வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த சமூக வலைதளங்கள். யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை அறிஞ்சு சமூக வலைதளங்களை நல்லா பயன்படுத்தணும், குறைச்சிக்கணும். அதுதான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் ஹேமா ராமவாசகம். இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். நாகரத்தின மங்காளம்மாள் கலைக்கல்லூரி இங்கே தான் படிக்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள் தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையிலையும் சரி, இணையத்துலேயும் சரி, நம்ம என்ன தேடுறோமோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்ல விஷயமா தேடினா நல்ல விஷயம் கிடைக்க போகுது. ஏன் தப்பான விஷயத்த தேடி போய் பார்த்துட்ருக்கீங்க? தேடி பார்க்குறீங்கன்னு சொல்ல வந்தால் ஏன் பார்க்கணுன்னு நான் கேட்குறேன். இப்போது ரீசெண்டாக மிக்ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்துச்சு இல்லையா? அப்போது ஹெல்ப் கேட்டது எப்படி? பக்கத்தில் இருக்க வேண்டப்போ எப்படி கேட்குறது? நம்ம சமூக வலைத்தளங்களில் போட்டாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணோம், அவ்வளோதான். சமூக வலைத்தளங்களை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு டியூஷன் சென்டர் போகிறேன் அப்படின்னா நான் அங்கே மினிமம் 1000 ரூபாயாவது கொடுக்கணும். இப்போது இது நான் யூடியூப்பில் போட்டு எதாவது கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன் லேர்னிங் சொல்கிறேன், அது நான் ஈஸியாக கற்றுக்கலாம். நான் எந்த செலவும் பண்ண தேவையில்ல, மொபைல் டேட்டா இருந்தால் போதும். அடுத்து டேலண்ட் ஈஸியாக காட்ட முடியுங்க சமூக வலைத்தளங்கள் இருந்துச்சுன்னா. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே ஆடினேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தெரிஞ்சு விட்டுரும். இதே நான் போய் சமூக வலைத்தளங்களில் ஆடினேன் அப்படின்னா என்ன கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். இப்போ யூடியூபர்ஸ் நிறையா பேர் ஃபேமஸ் ஆகுறாங்களே, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அப்புறம் இப்போ நான் ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் உருவாக்குறேன் அப்படின்னா, என் ப்ராடக்ட்டை நான் எப்படி போய் சொல்ல முடியும்? இப்போ நான் வெளில போய் விற்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பரில் போட்டு நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்குவாங்க, அதில் வடை சாப்பிட்டு எரிஞ்சிருவாங்க. எங்கள் வீட்டிலே அதான் நடக்கும், வடை சாப்பிட்டு எரிஞ்சிருவாங்க. ஆனால் இதே நான் சமூக வலைத்தளங்களில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேராவது ஷேர் பண்ணுவானுங்க. அது ஒரு கொஞ்சம் ரீச் கிடைக்கும் எனக்கு. நான் அந்த நியூ ப்ராடக்டை உருவாக்குனேன் அப்படிங்கிற ரீச் எனக்கு கிடைக்கும்.
அடுத்து வந்து முன்னாடி சமுதாயம்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிட்டு எனக்கு புரியலை நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைய சமுதாயம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரியலை நான் தேடுறேன், நான் எதுலனாலும் தேடுவேன், ஆனால் நான் தேடுறது நல்ல விஷயமாவே இருக்கட்டும், நான் தேடுறேன். அவங்க சொன்னாங்க புக்கு எங்கள் கையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் அணியினர் சொன்னாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். எங்கள் புக்கு வந்து எங்கள் கையிலே தான் இருக்குது. எப்படின்னா, நான் வந்து இப்போது ஒரு புக்கு உருவாக்குறதுக்கு நம்ம பல மரங்களை வெட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் மரத்தை வெட்டாமல் புக்கை வந்து ஃபோன்லேயே வச்சு படிக்கிறோங்க. இது எப்படிங்க நீங்கள் வந்து தப்பானதுன்னு சொல்லுவீங்க? நான் வந்து உங்களை எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மைகள் உங்களுக்கு தெரியல. சமூக வலைத்தளங்களால் இருக்க நன்மைகளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ வந்து நான் கடைசியாக முடிச்சுக்கிறேன். கங்காவில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். கூகுளில் அதே மாதிரி தான். கங்காவில் நிறைய அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கங்கை நதி வந்து கெட்ட நதின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. புண்ணிய நதியாக தானே இருக்குது. அதே மாதிரி தான் கூகுள்லேயும் நிறையா வரும். நீங்கள் நல்ல விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. கூகுளில் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆமாவா? எனது பெயர் பே சதீஷ். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்பந்தட்டை. செந்தமிழ், கொங்கு தமிழ், கோனார் தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ் என எத்தனை தமிழாக பிரித்தாலும் ஒருபோதும் மறையாத என் தாய்மொழி தமிழை வணங்கி அவைக்கண் வீற்றிருக்கும் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளம் இளைஞர்களுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? வளர்ச்சி தான். சமூக வலைதளங்களை உருவாக்கிய அனைவருடைய வாழ்நிலையும் வளர்ச்சியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துகிற இளைய சமுதாயம் மற்றும் முதியவர்கள் முதல் எல்லாத்தோட வாழ்க்கையும் வீழ்ச்சியை மட்டும்தான் நோக்கி போயிட்டு இருக்கு. வலைதளங்கள்ல ஒரு 3000 பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா 10,000 பேர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இதை வந்து எப்படி நான் சொல்றேன்னு எல்லாம் யோசிக்கலாம். வளர்ச்சியை விட வீழ்ச்சி அதிகம்னு சொல்றாங்களே, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல 1000 பேர் நல்ல கருத்துட்டா அதுல 2000 பேர் தீய கருத்து தான் விளையாடுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அந்த 2000 பேர்த்துல 1000 பேர் தீய கருத்தை இடுனே இடுறாங்க. மீதி 1000 பேர் என்ன செய்யறனே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மீதி இருக்க எல்லாரும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்ய போறாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு பொன்னான நேரங்களை வீணடித்து சமூக வலைதளங்களில் இருந்து தன்னுடைய நேரங்களை வீணாக்கி வளர்ச்சியை விட வீழ்ச்சியை நோக்கி கொண்டிருக்கும் காரணம் தான் இங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை எவராலும் மறக்க முடியாத உண்மை என்பதை இங்கு ஆணித்தனமாக நான் கூறுகிறேன். சமூக வலைதளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே நியூ இயர் இப்போ ஒன்று போச்சு. நானே ஸ்டேட்டஸ் வச்சேன். எப்படி வச்சேங்கிறீங்க? ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு எல்லாத்துக்கும் நான் ஃபோன் போட்டு சொன்னேன். ஆனால் இந்த வருஷம் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்ப கூட எனக்கு நேரம் இல்லை. காரணம், உள்ளே போனோடனே அதை உள்ளே போன நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. யாருன்னே தெரில, ஃபாலோ கொடுக்குறானுங்க. அவன் வந்து பொண்ணா பையனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. அது சரி, அது பொண்ணோ பையனோ இருந்துட்டு போகிறாங்க, நம்ம ரிட்டன் ஃபாலோ கொடுத்துனா வச்சுங்களேன், அவன் நமக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான், குறுஞ்செய்தி அனுப்புகிறான். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அவசரத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு. தமிழர்களுக்கு இரக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறனால என்னமோ தெரில, கேட்டவனே காசை மட்டும் நம்ம பசங்க கம்மியாக தானே, ஒரு 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம். கொஞ்சம் அதிகமாக போய் 100-200 கூட அனுப்பியிருக்கோம் எண்ணற்ற பேர். அதே மாதிரி இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், கமெண்ட் பண்ணுங்கள். நானே செய்கிறேன். ஏன் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா எனக்கு வேலையா? வேறு வேலையே இல்லையா எனக்கு? அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்டும் பண்ணுறாங்க. எல்லா சாக்லேட்டும் வாங்கி சாப்பிடுங்க. அவங்க சாப்பிட்டு போகிறாங்க, உனக்கு என்னையா நடக்க போகுது? அதில் அவங்க சாப்பிட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க. இத்தகைய பொன்னான நேரங்களை வீணாக்கி கொண்டது மட்டும் இல்லாமல் மன அழுத்தங்க. இப்போ வந்து வேலையின்மைங்கிறது, சத்தியமாக சொல்கிறேன், வேலை இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் சம்பளம் குறைவான வேலை தான் எடுத்தோடனே கிடைக்கும். அதை வந்து இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் போன்றதெல்லாம் வேலையின்மை வந்து இளைஞர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. 2024 வேலையே கிடைக்க போகிறதில்ல. எண்ணற்ற நிறுவனங்கள் வந்து வேலையிலிருந்து ஆளை தூக்க தான் செய்வாங்க. வேலை செய்யாமல் யூடியூப்பில் போக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்க மட்டும்? வேலை என்பது அதுக்கான சில இடங்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம போய் அடையணுமோ அப்படிதான் நம்ம போய் அடையணும். அதை விட்டு இதை பார்த்துட்டு எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் நஷ்டம்? தேடி போனாதான் கிடைக்கும். எதுவுமே தேடாம உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அதுதான் என்ன இளைய சமுதாயத்துக்கு வீழ்ச்சி மட்டும் தான் சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கமெண்ட் தான் கொடுக்கறதுக்கு தான் வலைதளம் பயன்படுது அப்படின்னு சொல்றாரு. தேடணுமா வெளியில போய்? அப்படியா? நீங்க தான் சொல்லணும். அனைவருக்கும் என் பொன்னான மாலை வணக்கம். எனக்கு வேர்த்துருச்சு, ஏனே தெரியல. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன். இப்ப நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்கு. யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லாத்துலேயுமே நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆனா
அதை பயன்படுத்துகிற மனிதர்கள்ட்ட தான் அது நன்மையா தீமையா அப்படின்றத இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நல்லதா பயன்படுத்தினா எல்லாமே நல்லதா தான் தரும், நம்ம தீமையா பயன்படுத்தினா எல்லாமே தீமையா தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஷார்ட்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய அங்கீகாரம், கலை எல்லாத்தையுமே, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த சமூக வலைத்தளத்து மூலமா யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்றத வெளியில கொண்டு வராங்க. நிறைய பேரு சமூக வலைத்தளத்துல இருந்து சம்பாரிச்ச பணத்தை மக்கள் நலத்திட்டத்துக்காக பயன்படுத்துறாங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் நடக்குதோ அது டக்குன்னு சமூக வலைத்தளத்துல வரும்போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா வருது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை முன் கொண்டு வர்றது சமூக வலைத்தளம் மட்டும்தான். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு பெரும்பாலும் தூங்குவாங்க. ஏன் தெரியுமா? செல்போனை பார்க்கறதுனால நமக்கு தூங்குற மாதிரி தெரியும், ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சிருவானுங்க. அந்த இடத்துல எந்திரிக்கார அது போதும். ஏதாவது ஒரு வீடியோவோ பிக்சரோ வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை போட்ட மனுஷன் அவனை தான் தண்டிக்கணுமே தவிர சமூக வலைத்தளமே தப்புன்னு சொல்லிட முடியாது இல்லையா? யாரு கையில நல்ல விஷயம் கிடைக்குதோ அது நல்லதா வெளியில படும், கெட்டவன் கையில பட்டுச்சுன்னா கெட்டதா தான் வெளியில வரும். அதுக்காக சமூக வலைத்தளமே வேணான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களோட 10 நம்பர், உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, உங்களோட யூடியூப் சேனல், நீங்க போடுற வீடியோ எப்படிங்க அடுத்தவங்க கைக்கு போகுது? அதை திருறனாலையா? இல்ல நீங்க பயன்படுத்துற விதத்தினால மட்டும்தானே தவிர மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்லை. சமூக வலைத்தளத்துக்கு ஆறறிவு கிடையாது, மனுஷனுக்கு தான் ஆறறிவு இருக்கு. யோசிக்கக்கூடிய தன்மை மனுஷனுக்கு தானே இருக்கு. வன்மம் அப்படின்ற சொல் வந்துட்டு மனுஷங்களுக்கு அதிகமா இருக்கிறனால தான் இந்த மாதிரியான வீடியோ ஹேக்கிங் டேக்கிங் எல்லாமே வரதுனால மட்டும்தான் சமூக வலைத்தளத்தை வளர்ச்சியை விட்டுட்டு வீழ்ச்சியை தேடிக்கிட்டு இருக்கோம் நாம. அதனால மனுஷனோட விதம், எண்ணம், செயல் இது எல்லாமே மாறுச்சுன்னா போதும், சமூக வலைத்தளம் வளர்ச்சி தான் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. சமூக வலைத்தளம் வளர்ச்சியே அப்படின்னு தீர்ப்பு சொல்வீங்கன்னு நினைச்சு உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி. அது சரி, இல்ல மனிதன் தான் அதை மாத்துறான் அப்படின்னா நான் என்னோட ஐடி நான் தான் போடுறேன், ஆனால் நான் அதை மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டேன்ல, வேற யாரோ ஒரு மனிதன் தானே மிஸ்பிஹேவ் பண்றான், அப்படிதானே? நீங்க சொல்லுங்க. என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவிக்கிறேன். அங்க இருக்க அணி சொல்றாங்க சோஷியல் மீடியா துணைன்னு, ஆனா நாங்க சொல்வோம் சோஷியல் மீடியா தடைன்னு தாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், காலையில எந்திரிச்சோனே சோஷியல் மீடியா பார்க்காம எதையுமே போனே எடுக்காம எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி பார்த்தா இங்க யாருமே இருக்க மாட்டீங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சோஷியல் மீடியா தாங்க உங்களுக்கு. ஒரு உண்மையான சம்பவம் சொல்லவா? சோஷியல் மீடியால இருந்து டெல்லியில சேர்ந்த பையன், ஒரு வில்லேஜ் சேர்ந்த ஒரு பொண்ணு, அவன் இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறான், இவளும் அக்செப்ட் பண்றா. அவங்க நாள் கணக்குல பேசிக்கிட்டே இருக்காங்க, அது காதலா மாறுது. அந்த பையன் சொல்றான், நீ டெல்லிக்கு வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த பொண்ணு அதை நம்பி போறா. அவனும் அவளோட நண்பர்களும் சேர்ந்து அந்த பொண்ணை சின்ன பின்னான்னு ஆக்கி ஒரு ரோட்ல போற குப்பை மாதிரி போட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த சோஷியல் மீடியா தான். அது மட்டும் இல்லைங்க, என் கூட படிச்ச ஒரு பொண்ணு, அவ 24 மணி நேரமும் சோஷியல் மீடியா தான். ஆனா அதனால அவளுக்கு என்ன விளைவு பாதிச்சா தெரியுமா? ஒரு பக்கம் கண் பார்வையே அவளுக்கு போயிடுச்சு. ஒரு சராசரி மனுஷனுக்கு 6/6 விஷன் இருக்கணும், ஆனா அவளுக்கு எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் 12, ஒரு பக்கம் நெகட்டிவா போச்சு. அன்னையில இருந்து அவனால படிக்க முடியாது. அவ பட்ட கஷ்டத்தை நான் கூட இருந்து பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த சோஷியல் மீடியா தானே. போன் இல்லாத காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கூட நேரா போய் முகத்தோட முகமா பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட சொல்லுவோமா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னு. இப்போ உள்ள காலகட்டத்துல எப்படி மாறி போச்சு தெரியுமா? வாட்ஸ்அப்ல ஹாய் ஹாப்பி பர்த்டே, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுல உள்ள சந்தோஷமா உங்களுக்கு இதுல கிடைக்குது சொல்லுங்க பாப்போம். அது மட்டும் இல்லைங்க, காலையில எந்திரிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான் ஒரு பையன்.
அவங்க அம்மா சொல்றாங்க வாடா சாப்பிட வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தட்டை எடுத்து அவன் உட்காந்துருக்கான். அவன் தட்டையாங்க பார்த்தான், அவன் ஃபோன் கையில இருந்த ஃபோனை தட்டில பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு அவங்க கடுப்பான அவங்க அம்மா போயிட்டாங்க. அவனும் உட்காந்துருக்கான், அந்த தட்டை பார்க்குறான். அவங்க அம்மாவோட இட்லி அவனே சேர்த்து சாப்பிட்டான்னு நினச்சிட்டான். அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். கடைசியில் அவங்க அம்மா திரும்ப வராங்க. வந்துட்டு அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த காணும் அந்த பையனை. அவங்க அம்மா அந்த இட்லியை கொண்டு போய் நாய்க்கு போட்டாங்க. அந்த நாய் வேகமா சாப்பிட்டுருச்சு. ஏன்னு தெரியுமா? அந்த நாய்கிட்ட தான் ஃபோன் இல்லையே. அந்த நாய்கிட்ட தான் ஃபோன் இல்லையா, அதனால தான் அது வேகமா சாப்பிட்டுருச்சு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? ஒரு மனுஷன் இந்த மொபைல் ஃபோன்னால பசிய கூட மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய நாளைக்கு 1 GB டேட்டா எவ்வளோன்னு தெரியல நம்ம பசங்களுக்கு. 1 கிலோ தக்காளி விலை தெரிய மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்ல, ஃபேஸ்புக்ல நிறைய கருத்து குவிந்து கிடக்குதாமா. அது எங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். எங்க புலவரும் முனிவரும் எழுதின நூல்ல இருந்து சுட்ட கதைன்னு. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, மொபைல் போன் கையில வச்சிருக்கிறது வளர்ச்சின்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? மொபைல் போன் கையில வச்சிருக்கிறது ஒரு வியாதி என்று சொல்லி இதோடன் முடிவடைகிறது. பர்த்டே கிரீட்டிங்ஸை வந்து உங்களை யாரும் இன்னைக்கு நேரம் போய் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கோமா? இன்றைக்கும் நம்ம நேரம் ஒதுக்குனா நேரடியாக போய் பர்த்டே கிரீட்டிங்ஸ் கொடுக்கலாம். இன்றைக்கி எல்லோரும் செல் வச்சுட்டு பார்க்குறோன்னா இன்றைக்கி புஸ்தகம் வச்சுட்டே சாப்பிட்டோம். ஸோ அது அப்படி தானே? அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள்லாம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் சாப்பாடு நல்லா இருந்தால் புஸ்தகம் தேவையில்லை, செல்லும் தேவையில்லை. ஸோ டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். களமே 5 மணி, கலையரங்கமே கொஞ்சம் மன. காளையர்களுக்கு காளையர் பட்டம் சூற்றி, பெண்களுக்கு வீரத்தமிழ்ச்சி என்ற பட்டம் சூற்றி, நாட்டையும் கோட்டையும் காத்திட்ட மதுரை மண்ணு நாடுதான் எங்கள் ஊர். அந்த ஆத்தா மதுரை மீனாட்சி அருளால் வந்து ஆடுது பாரு. இன்னைக்கு பேச வந்த வலைதள வளர்ச்சியா வீழ்ச்சியா உங்களுக்கு இருக்கு பாரு. மேம், நான் வந்து மதுரை மன்னர் காலேஜில் படிக்கிறேன். 2017 to 20 பேஜ்னா படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிப்பேன் மேடம். நல்லா தான் படிப்பேன். ஒரு ஆர்டி ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப இல்லை கீழே நல்லா படிப்பேன். இத்தனை எக்ஸாம் ட்ரை பண்ணியுமே சிஸ்டம் சரியில்லை. ஒரு 10,000 வேக்கண்ட்டுக்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த 10 லட்சம் பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்க்கு அந்த அட்மிஷன் ஃபீஸ் வைக்கிறாங்க. அவளையும் வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அட்மிஷன் அந்த வேக்கண்ட் மட்டும் 10,000 போடுறாங்க. அதில் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அதில் எப்படியுமே ஒரு 10,000 பேர் 30,000 பேர் இருப்பாங்க. நாங்கள் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு இருந்தாலுமே அவங்க கூட முட்டி மோதி நாங்கள் ஏதோ ஓரளவு போய் ஓராள் வெளியே வந்துடுறோம். அதனால வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது மேடம். அதே நோக்கி என்ன பண்ணிங்கன்னா, ப்ரைவேட் செக்டரில் போய் ஒரு கலெக்ஷனோ ஒரு டார்கெட்டு ப்ரெஷர் இப்படி கொடுத்து எங்களை வந்து ரொம்ப மனவசம் உண்டாக்கிடுறாங்க. அப்படி என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஆண்டவன் இந்த உலகத்தில் படைச்சதே மனிதனுக்கு ஒரு திறமை இருக்கும். ஒன்று வந்து ஆடுற திறமை, ஒன்று பாடுற திறமை, ஒன்று வாய்ப்பேச திறமை, காமெடி பண்ணுறது. அந்த மாதிரிக்க நம்மளால் முடிஞ்ச திறமையை இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எடுத்து பண்ணணும். கொரோனா காலகட்டத்தில் வந்து கோடியாக காசு வச்சுருந்தேன், போய் நகை வாங்கலை, வீடு வாங்கலை. காய்கறி எங்கே கிடைக்கும், தண்ணி எங்கே கிடைக்கும், போய் ஒவ்வொரு இடமா ஓடினாங்க. அப்படி ஓடி கஷ்டப்பட்ட மக்கள்லாம் ராமநாதபுரத்தில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியே கிடையாது. இன்னைக்கு வந்து ஆப்பநாட்டு இளைஞர் சபைன்னு சொல்லி 4 அன்னைங்க சேர்ந்தாங்க. ஊராக போய் ஒரு கிராமத்துக்கு 10 இளைஞர்கள் வாங்க, நம்மளை ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம நாமநாட்டை காப்பாற்றிடலாம், தண்ணி கொண்டு வந்துடலாம்னு சொல்லி போராடினாங்க. ஒருத்தங்க வரல. அன்னைக்கு நைட்டே நிமன் ராகவன் சொல்லி இங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் போய் குளம் தூர்வாரி தண்ணி வரைச்சவர். அந்த அண்ணே வந்து எங்கள் ஊருக்கு வந்து எல்லா இளைஞரும் ஒன்று கூடி ஒரே நாளில் ஃபேஸ்புக்கில் ஹாட்ஸ்டாக் போட்டு எல்லாருமே ஒன்று கூடி இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லா கிராமத்துலேயும் எல்லா கம்மாவும் நிறைஞ்சு விவசாயம் சீரும் செழிப்பாக இருக்கு மேம். அந்த மாதிரிக்க நான் பேச வந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் உலக நாட்டிலேயே சமூக வலைதளம்ன்றது வளர்ச்சி தான், வீழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு காரணமே கிடையாது மேம். காரணத்தை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மு. மணிவாசகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அதாவது சமூக வலைதளங்கள் இளைஞர்களுக்கு வீழ்ச்சியா அல்லது எழுச்சியா அப்படின்றது தான் இன்றைய தலைப்பு. காசி நகர் புலவன் பேசும் முறைதனை காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று சொன்னவன் பாரதி. அந்த பாரதியினுடைய கனவை நனவாக்குவதற்காக
இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த சமூக வலைதளங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளும். இப்பொழுது நாம் இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஒரு மார்க்கமாக செல்கிறோம். செல்லுகின்ற வழியிலே ஒரு விபத்து. அந்த விபத்திலே ஒருவர் குத்துயிரும் குலையுயிருமாக கிடக்கிறார். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். அங்கே வரக்கூடிய ஒரு நபர், அதிலும் இளைஞர், இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் என்ன செய்கிறார் தெரியுமா? வணக்கம் மாப்ள, மதுரையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கும் போது ஒரு விபத்து, இங்க பாருங்க ரத்த வெள்ளம் எப்படி போயிட்டு இருக்கு என்று மனிதாபிமானத்தை அந்த இடத்தில் தொலைத்து விட்டு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தனக்கு விருப்பங்கள், அதாவது லைக்ஸ் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த நபரினுடைய அந்த விபத்தை, அங்கே இருக்கக்கூடியதை குத்துயிரும் குலையுருமாக கிடக்கக்கூடிய அந்த நபரினுடைய விபத்தை வெறும் கேலி சித்திரமாக பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இந்த வலைதளங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த இளைஞர்கள் எழுச்சியாக காட்ட முடியும்? நிச்சயமாக வீழ்ச்சியாக மட்டும்தான் காட்ட முடியும். இதையெல்லாம் தாண்டி சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சொன்னவன் பாரதி. இந்த சாதிய பாகுபாடுகள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பள்ளி குழந்தைகள் படிக்கக்கூடிய இந்த நம்மளுடைய தேசத்தில் சீருடைகள் கொடுக்கிறோம். அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீருடைகள் கொடுக்கிறோம். இதே சமூகத்தினர் மாணவர்கள் வளர்ந்து இளைஞர்களாக கல்லூரிக்கு செல்லும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, தன் சொத்து பத்து அனைத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எழுதி வைத்துவிட்டு கடைசி வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவினுடைய பிறந்த நாளை எங்கள் தேவர் பிறந்த தினம் என்று சுதந்திர போராட்ட தலைவரை ஒரு சாதிய தலைவராக இன்றைய இளைஞர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சுதந்திர தலைவர்களை சாதிய தலைவர்களாக முத்திரை குத்தியது இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக இளைஞர்கள் தான் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களை வீழ்ச்சியாக மட்டும்தான் பார்க்கிறார்கள். இதை சொல்லி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். அதாவது மருந்தே உணவு, உணவே மருந்து என்று வாழ்ந்தவர்கள் நம் தலைமுறையினர். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தோம். அதாவது இந்த கொரோனா காலகட்டத்திலே மருந்து என வந்ததை விட, அதாவது கொரோனாவுக்காக பயந்து இறந்தவர்களை விட கொரோனா பயத்தில் இறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகம். அதாவது வீட்டுக்கு ஒரு மருத்துவர், கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தடியெடுத்தவனெல்லாம் தண்டக்காரன். அதே மாதிரி இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக கேட்பவர்கள் எல்லாம் ஒரு மருந்து, கொரோனாவா இந்த மருந்தை எடுத்துக்கோங்க, எருக்களம்புவை வெத்தலையில மடிச்சு நல்லா மெண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொரோனா போயிடும். இந்த மாதிரியான தவறான தகவல்களை இளைஞர்கள் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பியதன் நோக்கம்தான் அந்த கொரோனா என்கின்ற பெரிய அரக்கனை விட வதந்திகளால் இறந்து போனவர்கள் அதிகம். இது மட்டும் இல்லை, என்னை போல 30 நாட்களில் ஆக வேண்டுமா? அப்படி என்றால் இந்த புரோட்டீன் பவுடரை பயன்படுத்துங்கள், நீங்களும் என்னை போல் உடற்கட்டை பெறலாம் என்று இளைஞர்கள் செய்கின்ற அந்த மோக வலையில் விழுந்து இன்றைய இளைஞர்கள் அதையும் நம்பி மருத்துவரின் எந்த ஒரு பரிந்துரையும் இல்லாமல் இந்த சமூக வலைதளங்கள் வழியாக வருகின்ற செய்தியை மட்டும் நம்பி அந்த மருந்தை வாங்கி உட்கொண்டு மடிந்து போகிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த தலைமுறையினர் அடிமையாகித்தான் சமூக வலைதளங்களுக்கு போயிருக்கிறார்கள். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மனிதனுடைய மூளையால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சமூக வலைதளங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை மட்டும்தான் அது வளர்ச்சி. என்றைக்கு நாம் அதனுடைய கட்டுப்பாட்டிற்கு போனோமோ அன்று முதல் இன்று வரை அது எப்போதும் வீழ்ச்சியே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கான்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நடுவர்களுக்கு வணக்கம். எனது பெயர் டி மோகன்ராஜ், மதுரை மன்னார் கல்லூரியிலிருந்து வருகிறேன். இனிதொரு ஆரம்பம். எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் டைம்ஸ் அறக்கட்டளை அவர்களுக்கு மிக்க நன்றி. இணையதளத்தில் வளர்ச்சியாக வீழ்ச்சியா என்று தொடங்குவோம். அதாவது மாணவர்களே, இணையதளத்தின் வளர்ச்சி என்பது இன்றைய காலகட்டத்தில் எவராலும் நிராகரிக்கப்படாத செயலாகும். நாள்தோறும் நாட்டு நடப்பை அறிய வைத்திருக்கும் நம் இணையதளம் இன்றைய சூழ்நிலையில் நம் அனைவரையும் இணைத்தது இந்த இணையதளம். தோழர் அவர் சொன்னார், இணையதளத்தில் ஒருத்தவங்க ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க, அடிபட்டுருச்சு, ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க, அதை ஒருத்தர் இணையதளத்தில் பிளட் வீடியோ போடுறாரு அப்படின்ட்டு. ஒருத்தர் பண்ணுற தப்பாக வச்சு நம்ம இணையதளத்தை மொத்தமாக தப்பாக சொல்ல முடியாது.
அந்த சூழ்நிலை இன்னொருத்தர் வீடியோ எடுத்து போட்டு இங்கே ஆம்புலன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து இணையதளத்தை பற்றி நம்ம ஏதாவது தப்பாக பேசினா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பாகவும் சொல்லவும் முடியாது. இன்றைய சூழ்நிலை இணையதளம் எவ்வளோ முக்கியன்றது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டு நடப்பை பார்த்து நியூஸை பார்த்தா நம்மளுக்கே தெரியுது. வாட்ஸ்அப்பில் விசஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் விசஸ் பண்ணுறது வந்து நம்ம அன்னைக்கு காலகட்டத்தில் யாரையுமே பார்க்க முடியல. அப்போ வந்து நம்ம நேரில் போய் தான் விசஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம எங்கேயோ இருக்கோம், வெளிநாட்டில் இருந்து நம்ம ஒவ்வொருத்தவங்கள விசஸ் பண்ணுறது ஏதோ முடியாத பட்சத்துக்கு அதையாவது பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை அவங்க காட்டுறாங்க. அதை கூட காட்டாமல் ஒரு காலத்தில் எல்லாருமே மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பெண்களோட சுதந்திரம் இல்லாமல் பெண்கள் எத்தனையோ பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இன்றைக்கி பெண்களோட சுதந்திரமே அவங்க போகிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் அவங்க பண்ணுற ஒரு சுதந்திரத்துலேயும் தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ வேலைவாய்ப்பு வருது, அது எல்லாமே நிராகரிக்கப்படுது, அது எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பேர் வேலைவாய்ப்பு கிடைத்து எவ்வளவோ முன்னேற்றமாக போயிருக்காங்க. அதை ஏன் நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்க மாட்டோம்? 1000 மாங்காயில் 2 மாங்காய் கள்ள மாங்காய் இருக்க தான் செய்யும். அது மாதிரி தான் இந்த இணையதளத்தில் நம்ம என்ன தான் நினச்சாலும் கெட்டது இருக்க தான் செய்யும். கெட்டதை பார்க்காம நல்லதை பார்த்தா இன்றைக்கி சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கு, வளர்ச்சியாக தான் இருக்குது இணையதளம். இன்றைய சூழ்நிலை நம்மளே நினச்சாலும் நம்மளை விடாது இந்த இணையதளம். நம்ம ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, அப்படி தான் நம்ம இருக்கோம். ஃபோன் இல்லாமல் யாரால ஒரு நாள் இருக்க முடியுமா? யாருனாலையும். ஸ்கூல் இல்லை, கொரோனா டயத்தில் ஸ்கூல் இல்லை, எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுச்சு? இணையதளத்தை தான் நம்பி இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் போடுற பாடப்புத்தகத்தை வச்சு தான் அதுங்க படித்து இன்றைக்கி ஓரளவுக்கு அதுங்க இருக்குது. அப்படின்ற எல்லாம் நம்ம இணையதளத்தை எப்படி நம்ம வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல போச்சு? எத்தனையோ காலகட்டத்தில் இணையதளம் நம்மளுக்கு மிக முக்கியமாக உதவி இருக்குது. அதை நம்ம மறக்காமல் இணையதளம் வளர்ச்சி என்று நம்புவோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். வணக்கம், எனது பெயர் ரா விஷ்ணுதேவ். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், ஒருங்கிணைந்த முதுகலை வரலாறு 1ஆம் ஆண்டு மாணவன். தோளில் விழுந்த தோகை மயிலாய், கோளில் சிறந்த குளிர்சாய் திங்களாய், முறுக்கு உடைந்து மணர்க்கும் மலராய், சிறுகணில் தத்தும் செங்கால் அன்னமாய், அமுதம் மொழிவகர் அழகின் பிம்பமாய், குமுதம் மலர்வெளி கமலம் கருங்குழல் வாழும் எழிலாய், வசந்த பொழிலாய் திகழும் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நடுவர் அவர்களே, தாயும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நடுவர்களே, இன்றைய காலத்தில் சமூக வலைதளம் இளைஞர்களுக்கு வீழ்ச்சி. அதில் தாயாக அலைபேசியை வைத்துக் கொள்கிறார்கள், தந்தையாக கூகுளை வைத்துக் கொள்கிறார்கள். தாய் இருக்கிறார்கள், தகப்பன் இருக்கிறார்கள், அக்கா தம்பி, அவர்கள எங்கே போவார்கள்? அதை யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று வைத்துக் கொள்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் தாயின் உள்ள எண்ணங்களும் தகப்பனின் செயல்களும் நம்மிடத்தில் வெளிக்கொணர்வதற்காக எவ்வாறு அவர்கள் செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே அலைபேசியானது தனது எண்ணங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாதல்லவா? தாயினிடம் உள்ள உணர்வுகளை அலைபேசியில் பார்க்க முடியுமா? இதனால் வீழ்ச்சி தான் நடுவர்களே. இன்றைய காலகட்டத்தில் தாயை அலைபேசியாக வைத்துக்கொண்டு, தந்தையை கூகுளாக வைத்துக்கொண்டு இவ்வாறாக பரிந்துரைக்கும் போது அவர்களுக்கு வீழ்ச்சி தான் ஏற்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் கூகுள் மேப். தகப்பன் இருக்கிறார், அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்தும் சென்றிருக்கின்றார், அப்பாதை தெரியும் என்று ஒருவன் கூகுள் மேப்பை போட்டுவிட்டு இந்த வழியில் நான் செல்ல போகிறேன் என்ற கூகுள் மேப்பை போட்டுவிட்டு காரில் இருந்து அப்படியே செல்கின்றான். இறுதியாக ஒரு ஆற்றங்கரையில் கொண்டு போய்விட்டதாம். பார்த்தீர்களா? ஒரு அதாவது ஒரு தகப்பன் அருகில் இருந்து சொல்லும் வார்த்தையானது கூகுள் பேயின் நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத ஏரியாவில் சென்றால் தவறான பாதையில் சென்று விடுவார்கள்.
நடுவர் அவர்களே, நேரத்தின் வீழ்ச்சியாக நான் இங்கு கூறுகின்றேன். நேரத்தில் இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு படத்தை நான் கூறுகின்றேன். லவ் டுடே. லவ் டுடே என்ற படம் இப்போ வந்தது. அதன் தகப்பனார் சொல்லுவார், நீங்கள் அதாவது அவர்கள் 2 பேரும் காதலிக்கிறார்கள், அதனால் நீங்கள் இப்பொழுது காதலிக்கிறீர்கள், உங்கள் அலைபேசிகளை மாற்றிக்கொண்டு பிறகு வாருங்கள் நீங்கள் காதலிக்கிறீர்களா இல்லையா என்று பார்ப்போம் என்று அவர் தகப்பனார் சொல்றார். பிறகு 1 மாத காலமாக அந்த அலைபேசி வைத்துக் கொள்கிறார்கள். வைத்துக்கொண்டு இவளது இணையதளத்தில் பல நண்பர்கள் செயல்களையும் அவர்கள் இணையதளத்தில் பல செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பார்த்துவிட்டார், இவர்களும் பார்த்து விட்டார்கள். 2 பேருக்கும் கோபம் வருகிறது. கோபம் வந்துவிட்டு தனது வாழ்க்கையின் எவ்வாறாக முயற்சி செய்யும் என்பதை பார்க்காமல், அதாவது நேரத்தின் வீழ்ச்சியாக வாழ்க்கையை வீழ்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள். நடுவர்களே, நமக்கு கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட். அந்த பையன் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சிச்சு, ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சிச்சு. ஆனால் 24 மணி நேரமும் அந்த பையன் ஒரு பாடத்திற்காக அதனுடைய பதிவுகள் இருக்கிறது, நான் அதை படிக்க வேண்டும் என்பதற்காக அதனை பார்க்கும் பொழுது அவனுக்கு கண் குறைபாடு ஏற்படுகிறது. இன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இன்று அலைபேசிகள் பயன்படுத்துகின்றார்கள். அதனை பார்க்கும் பொழுது 75 விழுக்காடுகள் கண் குறைபாடாக பாதிக்கப்படுகிறார்கள். நடுவர் அவர்களே, இதற்கு வலைதளங்களில் ஒரு வீழ்ச்சி, வலைதளங்களுக்குள் அதில் ஒரு வீழ்ச்சி. வலைதளத்தில் செய்திகளை பதிவிடும் பொழுது ஆட் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதில் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் ரம்மி. இக்காலகட்டத்தில் ரம்மி என்ற ஒரு பதிவுகள் வருகிறது, இதை தட்டுங்கள் இவ்வளவு பணம் வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் இக்காலத்தில் கூகுள் பே, போன்பே போன்ற பேய்களை பயன்படுத்தினார்கள். இதனால் தனது அக்கௌண்ட் நம்பர்களையும் அலைபேசி நம்பர்களையும் அவர்கள் இணைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த மெசேஜை தட்டும் பொழுது தனது வங்கியில் இருக்கும் கணக்கு அனைத்தும் இன்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இது நிதர்சனமான உண்மைதானே? இதற்கு இக்காலகட்டத்தில் பல வழக்குகள் இருக்கிறது. வலைதளங்களுக்குள் இவ்வாறாக பணம் பெறுவார்கள் என்று அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது அல்லவா? நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இது ஒரு வீழ்ச்சியாக தான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, நம் வாழ்க்கையில் பொழுதுபோக்குக்காக வலைதளம் பயன்படுத்துகின்றோம். அந்த போக்கையே வலைதளமாக பயன்படுத்தினா வாழ்க்கையும் வீழ்ச்சி, வீழ்ச்சி, வீழ்ச்சி என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. மேம், இப்போ இங்கிட்ட 6 பேர் இருக்கோம், அங்கிட்ட 6 பேர் இருக்கோம். இது வளர்ச்சி, அது வீழ்ச்சி. வீழ்ச்சிக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னாங்க. எப்படின்னா தப்பான ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்றாங்க. அப்போ தப்பான வீடியோ போடுறதுக்கு காரணம் யார்? தப்பான கமெண்ட் பண்ணுற அவங்களால தான் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரணம், தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அழிச்சிட்டே போயிட்டாங்க. அது பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு இணையதளம் அது மட்டும்தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் விஜய் டிவியில் பேச சென்னை போயிருந்தேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படியும் சம்திங் ஒரு 40 வயசு இருக்கும். அப்போ இளவட்ட கல்லை முன்னாடி வச்சுருக்காங்க. அதை இளைஞர்கள்லாம் தூக்கி பின்னாடி போகணுன்னு சொல்கிறாங்க. இளைஞர்களால் தூக்க முடியல, ஒரே ஒரு ஆள் மட்டும் தூக்கிட்டாரு. அப்போ செலிப்ரிட்டின்னு உட்காந்துருப்பாங்க அந்த பக்கம். அந்த செலிப்ரிட்டிலாம் கீழே தூக்குறாங்க, அசத்த கூட முடியல அதை. ஆனால் அந்த பெண்மணி ஒரு குக்கிராமத்தில் பிறந்து, அன்னைக்கு தான் எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது எனக்கு, அன்னைக்கு மட்டும் நான் போகாட்டே தெரியாமல் போயிருக்கோம். அப்படி அவங்க தூக்கி பின்னாடி போட்டாங்க. அந்த மாதிரிக்க இப்போ என்னோட சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் கீழமாவளஞ்சு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு காலகட்டத்தில் வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் மதுரைக்கோ திருச்சிக்கோ கோயம்புத்தூருக்கோ வேலைக்காண்டி வந்தோம். அதே மாதிரி நான் இங்கே இருக்கோம். சிட்டியிலேருந்து எங்களுக்கே வேலை இல்லை.
அந்த கிராமத்தில் இருந்து படித்து முடிச்ச இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் வெளிநாட்டில் போய் பாலைவன தேசத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்கே கஷ்டப்படும் போது சம்திங் 2007 நடந்த சம்பவம் மேடம். இது எங்கள் ஊரில் எங்கள் மாமாவோட நினைக்கிறேன், எங்கள் சின்ன மாமாவோட மாமா எனக்கு, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. இங்கே வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க, வர முடியலை. என்னோட துக்கமான விஷயம். அப்போ கூட அந்த வீடியோ காலில் வச்சு தான் காட்டி எல்லாவோட இறுதி அஞ்சலியுமே செலுத்தினாங்க. அதே மாதிரி சொல்லிக்கிறேன், இணையதளன்றது வந்து வீழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இப்போ வந்து கரெக்டான ஒரு வேலை, கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைச்சா யாருமே இதை வரமாட்டாங்க. வேலை வாய்ப்பும் இல்லை. நீங்கள் குறை சொல்ல நினச்சா அரசாங்கத்தை குறை சொல்லுங்கள். இல்லாட்டா இந்த மாதிரிக்க தப்பாக வீடியோ போடுறாங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களால மட்டும் தான் தப்பான வீடியோ போடுறாங்க. தப்பான வீடியோ கிடையாது, அவங்க வந்து வேறு தொழில் இல்லை அவங்க பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, நான் காமெடி பண்ணுறேன், நீங்கள் மேலும் மேலும் கமெண்ட் பண்ணுறதுனால தான் அவனுக்கு ஒரு உணர்ச்சி வருது. நீ அப்படி தான் பண்ணுறியா, நான் அம்முக்குன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அது பண்ணுறோம் தப்பு தான், இருந்தாலும் சொல்லிக்கிறேன் நல்லது நிறையா நடக்குது. நீங்கள் வீழ்ச்சியை மட்டும் சொல்லாமல் வளர்ச்சியும் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வீழ்ச்சி இல்லாமல் உலகத்தில் வாழவே முடியாது. நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் செல்ஃபோன் இல்லாமல் இருந்துட முடியுமா? உங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடாமல் இருப்பீங்களா? அப்போ காட்ட முடியுமா ஆதாரமாக யாராச்சும் ஒரு ஆளுங்க? உங்கள் இன்ஸ்டாகிராமில் யார் ரீல்ஸ் போடாமல் இருப்பீங்களா? சொல்ல முடியாது. நம்ம திறமைக்கு வேணால் சொல்லிக்கிறலாம் வீடியோ ஓடுன்னு சொல்லி. ஆனால் இணையதளன்றது இனிமேல் நடக்க போகிற காலத்தில், இனிமேல் வாழ போகிற காலத்தில் கண்டிப்பான முக்கியம். நம்ம பாரம்பரியத்தை காக்கக்கூடிய ஒரே இது இணையதளம் மட்டும்தான் மேடம். இந்த பக்கம் அண்ணா சொல்றாங்க அதாவது வேலை வாய்ப்பு அதுலேருந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனால எவ்வளோ பேர் ஏமாந்து போயிருக்காங்க. 100 200 லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாரும் அதில் காசை கொட்டி இழந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் தினம் வருது, இந்த கம்பெனியில் இந்த ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியில் அந்த ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா. ஆனால் எல்லாமே உண்மையாக மட்டும் இருக்காது. எல்லாரும் இப்போது உங்கள் பணம் வந்து கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மொபைல் ஃபோன்னால நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் மொபைல் ஃபோனில் என்றைக்கு நம்ம யூஸ் பண்ண தொடங்கினோமோ அன்னைக்கே நம்மளோட கணக்கு வழக்கு நமக்கே தெரியாமல் போயிடுச்சு. காசை வந்து கையில் எடுத்து கொடுக்குறப்போ ஐயோ இந்த காசோட அருமை இவ்வளோ இருக்கே அப்படின்னு தெரிஞ்சிச்சு. என்னைக்கு நம்ம ஃபோனில் போட்டோமோ ஃபோனில் தானே போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த காசுக்கான மதிப்பே இல்லாமல் இன்னைக்கு போயிடுச்சு. அந்த டீம்ல இருக்கவங்க சொன்னாங்க, ஃபோன் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணுக்கு கண் பார்வை போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இப்போ இணையதளம்ன்ற ஒண்ணு இல்லைன்னா முனியம்மாவோட அக்கா பிரியா இறந்து போயிருப்பாங்க. நான் சொல்ற முனியம்மாவோட அக்கா யாருன்னா, நண்பன் படத்துல வர முனியம்மாவோட அக்காவை சொல்றேன். அவங்களுக்கு அந்த நேரத்துல அவசரமா பிரசவ வலி வந்தப்ப அங்க இணையதளம் இல்லைன்னா 2 பேரோட உயிரும் போயிருக்கும். நான் சொன்னது விளையாட்டுத்தனமா இருந்தா கூட கொரோனா காலத்துல மருத்துவர்களுக்கே அங்க பாடம் சொல்லி கொடுக்கும் அளவுக்கு இணையதளம் இருந்தது. அந்த டீம்ல இருக்கவங்க சொல்றாங்க, அதை ஃபுல்லா யூஸ் பண்ண கூடாதுன்ற கருத்தை யாருமே முன் வைக்கல. அவங்க வீழ்ச்சின்னு தான் சொல்லியிருக்கணும், ஆனா அப்படியே யாருமே சொல்லலை. ஏன்னா அது உண்மை கிடையாது. நிச்சயமாக அதனுடைய பயன்பாடு இருந்துதான் ஆக வேண்டும். நாய்கிட்ட வந்து போன் இல்லையா வேகமா சாப்பிட்டுச்சான். இது என்ன பார்க்காத, அதுக்கு 5 அறிவு தான் இருக்கு. அதுக்கு ஒருவேளை 6 அறிவு இருந்து அது கையில நம்ம போனை கொடுத்துருந்தோன்னு வைங்க, அதுவும் போன் பார்த்து புத்திசாலி ஆகி சாப்பாடை மெதுவா சாப்பிட்டுருக்கும். சாப்பாடு அப்பதானே உடம்புல ஒட்டும். நீங்க சொல்லுங்க. ஆட தெரியாதவன் சொன்னானா தெரு கோணலா இருக்குண்டு. இளைஞர்களுக்கு இன்றைக்கு எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் கூட நமக்கு இணையதளத்தின் மூலமா தானே கிடைக்குது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறேன். இப்ப இது நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? இணையதளம் தான். நீங்க சொல்லுங்க நடுவரே, உங்ககிட்ட போன் இருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க பிரைஸ் அவங்களுக்கே கொடுத்துருங்க, ஆனா கொடுத்துட்டு நீங்க போன் யூஸ் பண்ணக்கூடாது. இணையதளம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நாங்கள் இருக்க 6 பேருமே வாதாடுறாங்க. அதை வீழ்ச்சின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் அடிக்கோடுனா நட்டு காட்டுறதுனால கூர்ந்து கவனிக்க சொல்லுங்க அவங்க எல்லாத்தையும். இணையதளத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது, ஆனால் எங்கே இருக்குங்கிறத இங்கே யாருமே அடிக்கோட்டு காட்ட மாட்டேங்கிறாங்க. அதை தேடி எடுக்கிற ப்ராசஸில் ஒரு பையன் ஈடுபட்டானா அதுக்கான நிறைய இடர்பாடுகள். இப்போ நான் ஒரு அவசர கருத்தை தேடுறேன் அதில் அப்படின்னா அந்த கருத்தை எனக்கு எடுத்தோடனே வந்துட்டா நான் அதை பார்த்து டக்குன்னு வந்துடுவேன். அதை பற்றி நான் தேட தேட எனக்கு அந்த கருத்தை விட வேற ஒரு கருத்து, அந்த கருத்து எனக்கு தேவையே இருக்காது. அந்த கருத்து மீது ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்படுது. அது எனக்கு இல்லை, எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போ உள்ளே போனோடனே மகிழ்ச்சியான ஒரு வீடியோ வருது, ஒரு காமெடியான வீடியோ வருதுன்னா அதுக்குள்ளே அவங்கள ஃபுல்லாக ஈடுபடுத்தி கொண்டு அதுக்குள்ளேயே அவங்க ஃபுல்லாக போயிடுறாங்க. எதுக்கோசரம் தேட உள்ளே வந்தாங்கிறதே அவங்கெல்லாம் மறந்துட்டு தேவையில்லாததை தேடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இங்கே பிரச்சனையே வருது எல்லாத்துக்குமே. சகோதரி சொன்னாங்க, நாய் வந்து 5 அறிவு இருக்குது அதனால் டக்குன்னு சாப்பிட்டுருச்சுன்னு. அதுக்கு முதல்ல பசி இருக்குது, அதுக்கு யாரும் சோறு போடல. எனக்கு போட்டு வச்ச சாப்பாட்டை திங்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, கையில் ஃபோன் இருக்குது. கையில் ஃபோன் இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன்னா, பசியில் உட்காந்துருந்தேன்னா நானும் முதல்ல சாப்பிட்ருப்பேன்.
பசியில் இருக்கவனுக்கு ஆற அமர சாப்பிட தெரியாது. ஆற அமர சாப்பிட தெரிஞ்ச எவனும் பொறுமையாக சாப்பிட்டு யாரும் எந்திரிச்சு போக முடியாதுமா. இதை யாராலையும் மறுக்க முடியாது. பசி தெரியும் போது யாருக்குமே நேரங்கிறது கிடைக்காது. இன்னும் கிடைச்சத முதல்ல சாப்பிட்லான்னு தான் முதல்ல பார்ப்போமே தவிர, காலையில் ஒருத்தன் கிளம்பி கல்லூரிக்கு போகிறேன்னா, நானே கல்லூரிக்கு போகிறேன், காலைல 6 மணிக்கெலாம் சாப்பிட்றேன் அப்படின்னா என் கையில் ஃபோன் இருந்தால் சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஃபோன் இல்லை 5 நிமிஷம் சாப்பிட்டு போயிடுறேன். பொறுமையாக சாப்பிட்டா உடம்புல ஒட்டுங்கிறது நல்ல கருத்து தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பொறுமையாக சாப்பிட்ற சூழ்நிலை எல்லா சமயத்துலையும் இருக்கா? எல்லா சமயத்துலையும் அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் அந்த சமயத்துலேயும் ஃபோனை வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிடாம போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த திறன்பேசி தான். அதில் வர தேவையற்ற கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கு நிறைய நேரம் வீண் தான் நம்ம பண்ணுறோம். கருத்துக்கள் நல்ல கருத்து இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் அதை நல்ல கருத்தை விட அதிகமாக தீய கருத்து தான் அதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நன்மை எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக தீமை இருக்கிறதுனால சமூக வலைதளம் வீழ்ச்சின்னு கூறுகிறேம்மா நான். நன்றி நன்றி. என்னுடைய கருத்து வந்து 2 மட்டும்தான். அந்த சகோதரர் வந்து சொல்லியிருந்தாங்க, தேவர் அவங்க வந்து இன்றைக்கி ஜாதிக ரீதியாக பார்க்கப்படுறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும், நான் அவங்களுடைய பிறந்த நாள் அப்போ இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும், கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் சென்று தான் அவங்களுடைய பிறந்த நாள் அப்போ போய் மாலை போடுவாங்க. ஆனால் ஒருபோதும் இந்த தலைமுறை ஜாதியை பார்ப்பது கிடையாது. அது போன தலைமுறை பார்த்து வைத்தது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மற்றொன்று, இந்த கொரோனாவினுடைய நேரம் வந்துச்சு. அந்த நேரத்தில் யாரையுமே பார்க்க முடியல, யாரிடமும் பேச முடியல. அந்த ஒரு நேரத்தில் மொரோக்கோவில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இறந்துடுறாரு. அப்போ இதே சமூக வலைதளம் மூலமாக தான் எங்களுக்கு தகவல் வருது. அங்கே இருக்கக்கூடிய தமிழர் ஒருவர் இறந்துடுறாங்க. அவங்கள சமூக வலைதளம் நண்பர்கள் மூலமாக இங்கே கொண்டு வந்து அவங்களுடைய வழிபாட்டு மூலமாக அவங்கள எரித்து அவங்களுடைய உறவினர்கிட்ட நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க சொன்ன உரை வார்த்தை இவங்க தான், கொரோனாவினுடைய நேரத்தில் யாருமே பக்கத்தில் வரல, ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்காக செஞ்சீங்க. அப்போ ஒரு சமூக வலைதளம் என்பது ஜாதி மதங்களை கடந்து, ஒரு இனங்களை கடந்து, கொரோனா என்கின்ற தொற்று நோயும் கடந்து அந்த நேரத்தில் மனிதநேயம் நின்றுகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல காரணம் சமூக வலைதளம் தான். இன்னொன்று சொன்னாங்க, இந்த குழுக்கள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, அதுலேருந்து மெசேஜ் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3/4 நபர்கள் வந்து இந்த குழுக்கள் மூலமாக இரத்த தானம் செய்து பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. நிராகரிக்க முடியுமா? பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட போய் எனக்காண்டி ரத்தம் கொடுன்னு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதே சமூக வலைதளத்தில் வரக்கூடிய குறுஞ்செய்தி மூலமாக தான் இன்றைக்கு பல உயிர்களுக்கு இரத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, அவசர காலங்களிலே காப்பாற்றப்படுறாங்க. நிராகரிக்க முடியாது. அது ஏற்படக்கூடியது சமூக வலைதளம் மூலமாக. அம்மாவினுடைய உணர்வை பெற முடியலை அப்படின்னு சொல்லி ஆதங்கம் தெரிவித்தாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகன் தீபாவளி நேரத்தில் கூட தன்னுடைய தாய் கொண்டாடக்கூடிய அந்த முறையை பார்த்து இதே சமூக வலைதளம் மூலமாக தான் மகிழ்ச்சி அடையினான் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. நன்றி. ஒரு பொம்பளை பிள்ளையா நான் இந்த கருத்தை இங்கே சொல்லலை அப்படின்னா வேற யாரு சொல்லுவா? நானே சொல்கிறேன். அண்ணன் சொன்னாங்க கற்பழிப்பை பற்றி. ஆமாண்ணா, நடக்குது. எங்கே யாருக்கு என்ன நடந்தாலும் இணையத்தில் வருது. ஆனால் அதுக்கான நீதி கிடைக்குதா? அதை தான் பார்க்கணும். பேர் மட்டும்தான் மாறுதே தவிர நீதி கிடைச்ச பாடு இல்லை. ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிபா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, அவ்வளோதான். வேறு வேறு இடத்துல இணையதளத்தில் வந்து வைக்கிறோமே தவிர இன்றைக்குமே ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா அப்படின்னா கிடையாது. கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? 7 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ கிடைக்குது. அது எதுக்கு? நமக்கு உதவி இருக்கும்போது தேவைப்பட்டாதான் அதோட அருமை புரியும். அந்த உதவி அன்னைக்கு தேவைப்படல அப்படின்னா அதுக்கு பின்னாடி கிடைச்சாலுமே வந்து அதுக்கான பயன் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து அவங்க சொன்னாங்க 30 நாளில் வந்து உடம்பை ஏற்றுறது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. 30 நாளில் படிக்கவும் முடியுங்க. அந்த இதையும் கொஞ்சம் பாருங்கள். லேர்ன் இங்கிலீஷ் இன் 30 days அப்படிலாம் நிறையா இருக்குது. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொன்னீங்க. நம்ம எடுத்துக்கிற டைம் தான், நம்ம மொபைலில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் அதை யூஸ்ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். மொபைலில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, ஆன்லைனில் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ பார்க்குறது, அந்த மாதிரிலாம். நீங்கள் சொன்னீங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா. அது சோஷியல் மீடியா இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்றது. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா அது சோஷியல் மீடியானால தான் கிடைக்கும். ஒரு விஷயம் உங்கள் கிட்டக்க சேருது அப்படின்னா, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுல்ல, அதுக்கு காரணம் சோஷியல் மீடியா தான். அதனால் நீங்கள் வந்து அதை வீழ்ச்சின்னு எப்பயுமே சொல்ல முடியாது. சூப்பர் சூப்பர்.
அவங்க எதிரணியில் முதலாளாக பேசும்பொழுது இணையத்தில் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நேரத்தை வந்து கரெக்டாக இது பண்ணணும். நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் இணையத்தில் காதலின் பொழுது ஒரு பையன் அவன் அந்த பெண்ணிடம் சொல்கிறான், நான் இப்பொழுது வேலையில் இருக்கின்றேன் அப்படி என்றாலும் தனது நான் இவ்வளவு நேரம் நீ பேச வேண்டும், இவ்வாறாக நீ செயல்பட வேண்டும் என்று அவள் கட்டளையிடுகிறாள். ஆனால் அந்த கட்டளைக்கு எதிராக அந்த நபர் செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையின் ஒரு நிலையை அவன் முடித்து விடுகின்றான். அந்த பெண்ணிற்காக அந்த நிலையை அடையும் பொழுது அவன் வாழ்க்கையின் ஒரு பகுதி அவனுக்கு வீழ்ச்சியாக வருகிறது. இரண்டாவதாக எந்த செலவும் இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் எந்த செலவும் இல்லைனால் ஒரு அதாவது மொபைல் டேட்டா மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்லி இரண்டாம் கருத்து சொன்னாங்க. ஆனால் இரண்டாம் கருத்தும் எப்படி இருந்தாலும் 299 அதாவது ஒரு மாதம் நாம் கட்டும் பொழுது அதற்கு செலவு ஏற்படுகிறதா இருக்குது. வருஷத்தில் எப்படி இருந்தாலும் செலவுகள் ஏற்படுகிறது என்பதை நான் கூறுகின்றேன். செலவு இல்லை என்றால் செலவு இருக்கின்றதான், அது நிதர்சனமான உண்மை. ஃபோனில் அதாவது ஒரு மொபைலில் ஒரு புத்தகம் இருக்கும் என்றால் அதில் கருத்துக்களானது மைய கருத்துக்களாக திரண்ட கருத்துக்களாக குறைவாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அந்த கதைகளில் இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய செயல்கள் கருத்துக்கள் அனைத்தும் அதில் வருகிறது. இதில் குறைவான கருத்துக்களை மட்டும் எழுதும் பொழுது அவன் பல செயல்கள் செய்யும் பொழுது அந்த கதைகளிலிருந்து ஒரு மைய கருத்தும் வரும். அந்த அதாவது கூகுளில் மட்டும் இருக்க மைய கருத்தை சொன்னால் அவனுக்கு 1 மதிப்பெண் கிடைக்கிறது. ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் சொன்னால் அவனுக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கிறது அல்லவா? இதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி. அந்த டீமில் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கலாம், லாங்குவேஜை தாண்டி 30 நாளில் எடை குறைக்கிறது, அப்புறம் நிறைய ரிசர்ச் பேப்பரில் பார்த்தேன், அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இது எல்லாமே இருந்தாலும் கூட சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தப்பு டெக்னாலஜி மேலே இல்லை, அதை பயன்படுத்துகிற மக்கள் மேலே தானே இருக்குது. பயன்படுத்துகிறவங்க சரியாக இருந்தால் அதுவும் சரியாக வரும், சமூக வலைத்தளமும் சரியாக வரும். சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய நாமளே ஏன் போய் அதை சர்ச் பண்ணணும்னு கேட்குறேன். நீங்கள் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் ஏன் போய் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நீங்கள் ஏன் சர்ச் பண்ணுறீங்க? அதை நல்ல விஷயத்த பார்க்கலாம்ல. சமூக வலைத்தளத்துக்கு அறிவு கிடையாது, ஆனால் அதை பயன்படுத்துகிற மனுஷனுக்கு அறிவு இருக்குல்ல. நாம் இதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற திறன் மனுஷனுக்கு இருக்குது. அப்போ நாம ஏன் அதை செய்யணும்? அதுதான் என் கேள்வி. இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாலேயும் பல உழைப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் சமூக வலைத்தளத்தை உருவாக்குற ஒவ்வொருத்தரும் அவரோட உழைப்பு, அறிவு எல்லாத்தையுமே மேன்மை எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் இந்த சமூக வலைத்தளத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. மரத்தை வெட்டுற கோடாரி கூட மரத்தை வெட்டுறதே ஒரு கோடாரி தான். அதோட பிடிமானம் எதில் செஞ்சிருக்குன்னா மரத்தை தான் செஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் சமூக வலைத்தளத்தை கண்டுபிடிச்ச மனுஷனால அதை பயன்படுத்துற மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் சமூக வலைத்தை அகெயின்ஸ்டா மாத்துற இன்னொரு மனுஷனுக்கு எதிரா. அதை பண்ணாம இருந்தாலே சமூக வலைத்தளம் வளர்ச்சி தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். வலைத்தளத்துல நம்ம போடக்கூடிய கருத்துக்கள் மட்டும் கிடையாது, போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆளுமை திறன் இருக்கு. டாக்டர்ஸோட சஜஷனாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இணையதளத்தில் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது பல பேரோட ஐடியாக்கள் கிடைக்கும். இப்போ நானே ஃபாரன்சிக் சயின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த துறை எத்தனை பேருக்கு தெரியும்? 100% தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு. ஆனால் இப்போ நிறைய எக்ஸாம்ஸை கொண்டு வந்துட்டாங்க. காரணம் சமூக வலைத்தளம். இன்னும் நம்ம கண்ட்ரியில நிறைய டெவலப்பே ஆகாத துறைகள் எவ்வளவோ இருக்கு. அந்த துறைகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துறோம். வெறும் துறைகள் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரோட கலைத்திறன், டேலண்ட், பொதுவான விஷயத்தை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் சமூக வலைத்தளம். அதுக்காக மட்டும் பயன்படுத்தினா எல்லாமே நல்லது தான். எல்லாமே பொறுத்தது மனுஷனை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. நல்லதை விதைச்சா நல்லது விளையும், கெட்டதை விதைச்சா கெட்டது தான் விதையும். நன்றி.
ஸ்ரீமதி கேஸ்க்கு ஜஸ்டிஸ்னு சோஷியல் மீடியாவில் போட்டதாக தான் சொன்னாங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டதோட அவங்க நேரில் போய் அந்த பொண்ணுக்கு நீதியை தேடி போய் வாதாடி இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதுக்கான உண்மையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கலாம் இல்லையா? இந்த சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பேரண்ட்ஸ் அதை பார்க்கும்போது எவ்வளோ வேதனைப்படுவாங்க சொல்லுங்க. மேம், ராமானுஜம் வந்து ஒரு புக்கு ஃபுல்லாக தியரம் எழுதி வச்சுருந்தாரு. ஆனால் அதை ஏற்கனவே அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க வேற வேற கண்ட்ரியில். அதை பற்றின தகவலை இவர் முன்னாடியே அறிஞ்சிருந்தா அதை வச்சு இன்னும் அவர் உயர உயர வேற கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் இப்படி இந்த அவலம் நமக்கு யாருக்குமே ஏற்பட்டது கிடையாது. லட்சியவாதிகளுக்கு அனைத்துமே வாய்ப்புகளாக அமையும், அலட்சியவாதிகளுக்கு அனைத்துமே ஆபத்தாக அமையும். இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். உழைச்சு திங்க வயசில்ல, உசுரமாக்க மனசில்ல, என்ன மட்டும் மறந்துட்டையே பிச்சைக்கார கடவுளே என்று பசியின் வேதனையும் சாப்பாட்டின் அருமையும் தெரிந்த எவருமே சாப்பாட்டை அலட்சியப்படுத்துவது இல்லை. இன்று வரைக்கும் எங்க வீட்டில் சாப்பிடும்போது டிவி அமர்த்திடுவோம் மேம். அதற்கு இணையம் காரணம் கிடையாது. அதனால் அது வளர்ச்சி தான். முதலாவதாக பேசிய சகோதரி சொன்னார், அதாவது இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவரையும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு உறவினரையும் எங்களால் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக இணைக்க முடிகிறது என்ற கருத்தை முன்வைத்தார். அந்த கருத்தை நான் உளமாற வரவேற்கிறேன். ஆனால் அங்கு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக இணைக்க தெரிந்த உங்களுக்கு உங்கள் வீட்டின் மூலையில் அமர்ந்திருக்கக்கூடிய தாத்தாவுடனும் பாட்டியுடனும் மாமாவுடனும் அத்தையுடனும் உரையாட நீங்கள் மறந்து போனீர்களே. எங்கோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடன் உரையாட தெரிந்த உங்களுக்கு, அவர்களின் உறவை வளர்க்க தெரிந்த உங்களுக்கு, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய உறவிற்குள் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய இந்த சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் என்றைக்கும் எப்பொழுதும் இளைஞர்களுக்கு வீழ்ச்சிதான் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, நான் நிறைய விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் எல்லாரோட விவாதத்தில் இருந்தோம். கொரோனா, எல்லாரும் கொரோனாவில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், ஏன்னா நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் நடத்திட்டுருக்கோம், 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க. அப்போ வீட்டில் உட்காந்து சிந்திக்கும் போது தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், நம்ம வீட்டில் 3 பேர் இருந்தால் 3 பேர் 3 செல் வச்சுருப்போம். செல் வச்சுருந்தா சண்டை வந்திருக்காது. எங்கள் வீட்டில் செல் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிறனால எது பேசினாலும் இது மாதிரி ஒரு விவாதமாக வந்துட்டே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது தான் என்னோடய பொண்ணு, நான் சொல்லியிருக்கேன், ஒரு கல்லூரி மாணவி, அவள் என்ன பண்ணான்னா இதை பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு நினச்சி அன்றைக்கு மதுரையோட கமிஷனர் விசாகன் கிட்ட ஒரு கடிதம் எழுதி நாங்கள் சமூக சேவை தன்னார்வலராக வர முயற்சி பண்ணுறோன்னு சொன்னான். அதோட பயனாக என்ன நினச்சான்னா, அந்த விசாகன் சார் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மதுரை மாவட்டத்தில் நீங்கள் எங்கே கபசுர குடிநீர் குடிச்சிருந்தாலும் அது என்னோட பொண்ணு, நான், என் கணவர் 3 பேரும் மதுரை மாநகராட்சியோடு இணைந்து கிட்டத்தட்ட 750 நாட்கள் ஒரு நாளைக்கு 40,000 லிட்டர் 1,00,000 பயனாளிகளுக்கு நாங்கள் அதை கொடுத்தோம். இதை ஏன் வந்து சமூக அக்கறையோடு செஞ்சோன்னா, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம முடங்கிக்கிட்டு நம்ம மட்டும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு அக்கறையோடு தான் இதை செஞ்சோம். தொலைபேசியில், இணையத்தில், நாங்கள் வலைத்தளத்தில் நாங்கள் நிறைய முன்னேறி இருக்கலாம், பொழுத போக்கிருக்கலாம்னு நினைக்காம மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சது வந்து கண்டிப்பாக அந்த செல்லை நாங்கள் பயன்படுத்தாமல் போனதோட விளைவு தான் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருவேன். ஆனால் பள்ளிகள்லாம் இல்லை, வருமானம் இல்லை, கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நான் வந்து நல்ல கேட்ரர், ஸோ நம்ம ஏன் வந்து அதை ஒரு எடுத்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஒரு தோசா கார்னர் ஆரம்பிக்கிறோம். மக்களே நடமாடலை, ஆனால் எப்படி தோசா கார்னரில் வந்து யார் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது அன்னைக்கு எங்களுக்கு வருமானத்துக்கு அடித்தளமாக இருந்தது இந்த இணையதளம் தான். ஆன்லைன் மூலமாக தான் நாங்கள் எல்லா பிஸ்னஸும் பண்ணோம். ஸோ எங்களோட எந்த வசதியும் குறைபாடு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்ததுக்கு வலையதளம் அன்னைக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இணையதளம் வந்து காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி பெரிய கூட்டு குடும்பத்திலேருந்து வந்தவன் நான். அன்னைக்கு இருந்த விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்க முடியுமானா கண்டிப்பாக இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்றைக்கி விளையாடுறதில்ல. சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க யாரும் ரோட்டில் வந்து நம்ம விளையாடுறதில்ல, அம்மா வந்து சோறு ஊட்டுறதில்ல அப்படின்னு சொன்னால், நம்ம ஏன் ரோட்டில் வந்து விளையாட முடியறதில்லைன்னா, வீட்டில் வந்து முதல்ல கூட்டமாக இருந்தோம், அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே விளையாட முடிஞ்சிச்சு. அந்த கூட்டம் ரோட்டுக்கு வந்தப்போ அப்பையும் கூட்டம் இருந்துச்சு, நம்மளால் விளையாட முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு குழந்தை தான்
எல்லாரும் ரொம்ப பயப்படுறது, வெளியில் போய் என் குழந்தை எந்த கெட்ட விஷயத்தையும் கற்றுட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்குள்ளே முடக்கும் போது அதை என்ன நினைக்கிறோன்னா அது பயனுள்ளதாக இருக்கணும். அம்மாக்கள் குழந்தைங்களோட நேரம் செலவிட முடியாமை என்னன்னா அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய காலகட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறோம். பணம் ஈட்டணும், அலுவலகம் செல்லணும். அப்படின் போது நிலாவை பார்த்து சோறு ஊட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நிலாவை செல்ஃபோனில் காட்டி சோறு ஊட்டுற காலகட்டம் வந்துருச்சு. இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்மளோட இந்த பயணிக்கிற காலத்தை. அம்மா வேலைக்கு போகிறா, சோறு கொடுக்க முடியல. அப்போ யார் அதுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் தோழனாகவும் தோழியாகவும் எது மாறுதுன்னா நம்மளறியாமல் தொலைபேசி தான் மாறிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியர், என் மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீ போய் டிவி வாட்ச் பண்ணக்கூடாது, செல் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அம்மா உனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவா, அப்போ நான் பார்ப்பேன் நீ செல் பார்த்துட்ருக்கியா டிவி பார்த்துட்ருக்கியான்னு நம்ம சொல்லிட்டு இருந்த போக கொரோனா கண்டிப்பாக செல்லில் தான் பாடம் படிக்கணுன்ற கட்டாயம் வந்துச்சு. வழியே இல்லை, இணையதளத்தில் தான் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இப்போ மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, நாங்கள் எங்கள் காலத்தில் இருக்கும்போது சுடிதார் போட்டால் எங்கள் பாட்டி என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இப்படிலாம் தலையை ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கும் என்னோடய சொந்த ஊருக்கு நான் போனேன்னா எங்கள் அப்பா என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இப்படிலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவே வளர்ச்சிக்காகவும் நம்மளோட தேவைகளுக்காகவும் நம்ம சில மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது. நான் டேப் ரெக்கார்டர் கேட்டேன்னா எங்கள் அப்பா பாட்டி ஆஃப் பண்ணி போடுவாங்க, பொம்பளை பிள்ளை பாட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே பாட்டிக்கு இன்றைக்கி நான் செல்ஃபோனில் தான் மெசேஜ் பண்ணி நல்லா இருக்காங்களான்னு கேட்க வேண்டிய கட்டாயம். செல் அப்படிங்கிறது இன்றைக்கி 100% நம்மளால் அது இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா நம்ம யாருமே செல் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கவே இல்லை. அப்படின்னும் போதே நம்ம அந்த வளர்ச்சி பாதைக்குள்ளே வந்துட்டோன்னு தான் அர்த்தம். தனி மனித ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இது ரெண்டும் எப்போவுமே இன்னும் 10 வருஷம் கழித்து தெரியல நம்ம குழந்தைங்களாம் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னும் போது எந்த மாற்றங்கள் வந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் நல்லது கெட்டது ரெண்டு பக்கம். இன்றைக்கி எந்த விஷயத்தை நீங்கள் ஆர்குமெண்ட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு பக்கம் இருக்கும். அதை நம்ம மனக்கட்டுப்பாடு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கிட்ட போய் எதை சொன்னாலும் அவள் ஒன்று தான் சொல்லுவாள், அம்மா நசங்க, அதை ஒரே வார்த்தை அதை யூஸ் பண்ணுற வேர்டு. ஸோ அப்போ அதுக்கு நாங்கள் மாறிக்கிட்டோம். நான் எங்கள் பாட்டிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டேன், என் பொண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டேன். ஸோ யாரெல்லாம் மாற்றங்களுக்கு தயாராக இருக்கோம், சுய கட்டுப்பாடோ தனி மனித ஒழுக்கத்தோடு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாமே தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்ம வளர்ச்சிக்கு மட்டும்தான். ஸோ வளர்ச்சிக்கு தான் இன்றைக்கி வலைத்தளங்கள் காரணமாக இருக்குன்றது என்னோட கருத்து. இதை தாழ்மையாக பதிவிட்டுக்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேனலை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். என்ஜாய் பண்ணுறப்பவே ஒரு லைக் பட்டனை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன்.